வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் சாகோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணும். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி, பட்டாணி, கேரட், காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவா குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரை மூடி ஒரு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வேக வச்ச காய்கறிகளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு விசில் வந்ததும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான வெஜிடபிள் சாகோ ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.